ஒரு 1/2 kg பக்கத்தில் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பெஷல் கிரேவி பண்ணதுக்கு தான். சிக்கன் வந்து ஒரு சிலருக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ணும்போதெல்லாம் அந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி கவாப்பு மட்டும் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் இது விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு அந்த மாதிரி சில சமயங்கள் டைமில் எல்லாம் அப்படி மனசுக்கு பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக அது இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக ஒரு 2 தண்ணி அலசி 3 தண்ணி அலசிட்டு 4வது தண்ணி லாஸ்ட்டு தண்ணி நீங்கள் சிக்கன் வாஷ் பண்ணும்போது அதில் ஒரு 2 ஸ்பூனு வினிகர் ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது. குழம்பும் வந்து நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். பாருங்கள், ஆனியன் வந்து நான் முன்னாடி சொன்னது மாதிரியே தான். இந்த கிரேவிக்கும் ஆனியன் கட் பண்ணுறது, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறது எப்பப்போ ஆட் பண்ணணும், அதெல்லாம் கிரமமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் டேஸ்ட்டு பக்காவாக வரும். நீட்டாக நைஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், நிறைய ஒரு பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். டொமேட்டோ வந்து ஒரு டொமேட்டோ 2ஆக கட் பண்ணி அதை திரும்ப அதை 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிடுங்க. இதுவும் ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிடுங்க. நீங்கள் வந்து அளவு வந்து ஜாஸ்தி 1 kg எல்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்றபடி கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிடுங்க. மஞ்சள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் வந்து இப்போ வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம மல்லித்தூள் போடுவோம், அதுக்காக கொஞ்சமாக போடுங்க, 1/4 ஸ்பூன். மிளகாத்தூளும் அதே மாதிரி தான், கொஞ்சமாக போட்டுவிடுங்க. திரும்ப காரத்துக்கு சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி போட்டுக்கிடுங்க. கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுவிடுங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுவிடுங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிடுங்க. கொஞ்சமாக போதும். பாருங்கள், ஒரு இதுலேருந்து எவ்வளோ கட் பண்ணியிருக்கேன்னு. கொஞ்சமாக லைட்டாக ஊற்றிடுங்க. ஆல்ரெடி நம்ம டொமேட்டோ அப்புறம் தயிரெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதை நல்லா விரசி விட்டுவிடுங்க. விரசியில் ஒரு 10 மினிட்டு நம்ம அப்படியே மூடி ஊற விட போகிறோம். 2 ஸ்பூனு குக்கிங் ஆயில் ஊற்றிவிடுங்க. நான் வந்து 10 ரூபா பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு வந்து கீ எடுத்திருக்கேன், அதுவும் ஊற்றிக்கிடுங்க. கீ வந்து கம்பல்சரி ஊற்றினா தான் டேஸ்ட் இது நல்லா இருக்கும். அதனால் கண்டிப்பாக கீ ஊற்ற மறந்துடாதீங்க. சூடாயிடுச்சு, நல்லா சிம்மில் வச்சுக்கிடுங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பாருங்கள் வீட்டில் சதைச்சி எடுத்துருக்கேன். எனக்கு வந்து இப்படி சதைச்சாதான் பிடிக்கும். இதுக்கும் நீங்கள் சதைச்சி எடுக்கிறது நல்லது. நல்ல விழுது மாதிரி அரைக்கக்கூடாது. அரைச்சிங்கன்னா நம்ம பண்ணுற பாத்திரத்தில் வந்து அடியில் பிடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி சதைச்சி எடுத்துக்கிடுங்க. சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை ஆகட்டுது. திரும்ப சொல்கிறேன், குக் பண்ணுறதுல நிறைய நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு டேஸ்ட்டு நல்ல எல்லா குக்கிங்குமே நம்ம வந்து பண்ணுறது எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டாக வரும். அதனால் அந்த குக்கிங்கில் வந்து திரும்பவும் சொல்கிறேன், எந்தெந்த மெத்தேடில் எப்பப்போ காயாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் கட் பண்ண வேண்டிய விதம் இருக்குது. அது எப்படி எந்தெந்த குழம்புக்கு எப்படி கட் பண்ணணும், எந்தெந்த டைமில் அதை ஆட் பண்ணணும், எவ்வளோ டைம் அது ஃப்ரை ஆகணும். சிலதுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், சில குழம்புக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகக்கூடாது. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளை அடிச்சுக்க குக்கிங்கில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நல்ல செம்மையாக வரும் நம்ம பண்ணுறது எல்லாமே. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். இப்போ ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் நீட்டாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயமும் சின்ன வெங்காயமும் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். நம்ம இதுக்கு தேவையான இதில் ஆல்ரெடி நம்ம
மசாலா போட்டிருக்கோம். எனக்கு வந்து கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தி அதிகமாக வேணும். சப்பாத்தி எல்லாம் பண்ணி சப்பாத்திக்கு வேணும், அதுக்காக ரைஸுக்கும் வேணும். அதுக்காக நான் கொஞ்சம் இன்னும் கிரேவி ஜாஸ்தி வேணும்னு உள்ளவங்க இன்னும் அதிகமாக மசாலா சேர்க்கணும். மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதனால் கம்மியாக போட்டுவிடுங்க. மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுவிடுங்க. மல்லித்தூள் ஆல்ரெடி அதில் கம்மியாக தான் போட்டிருக்கோம், ஒரு 1/4 ஸ்பூன் கூட இல்லை, அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். அதனால் இதில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுருங்க. கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி தேவைக்கு போட்டுவிடுங்க. காஷ்மீர் சில்லி கலருக்காக தான். மசாலா அதில் போட்டிருக்கோம், கொஞ்சமாக போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுவிடுங்க, பேருக்கு போட்டால் போதும். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டுவிடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக கரைச்சி எடுத்துடுங்க. பாருங்கள், பூண்டு சின்ன வெங்காயம் எந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகிடுச்சுன்னு இந்த மாதிரி ஆகணும். அப்போ தான் இதோட ஃப்ளேவரு வேறு லெவலு. இப்போ வந்து நம்ம இந்த மசாலா வந்து இதில் போட்டுக்கிறோம். இந்த மசாலா இந்த கீ ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுப்பு வந்து ஸ்டவ் வந்து சிம்மிலே இருக்கட்டும், அடி பிடிக்கக்கூடாது, கலர் விட்டுட்டே இருங்க. மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திரண்டு வந்துருச்சு. ஆனால் அடியில் லைட்டாக இப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதோ அப்படியே வச்சு நீங்கள் சிக்கன் போட்டிங்கன்னா இன்னும் அடி பிடிக்கும் நல்லா மசாலா. அதுக்காக கொஞ்சமாக இவ்வளோ ஆயில் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா இப்படி மேக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம மசாலா போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து சிக்கனை வந்து ஃபுல்லாக இதில் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இதுலேயே நமக்கு கொஞ்சம் உப்பு வந்து போடலான்னு நினைக்காதில்ல, அதனால் இதில் தேவைக்கு உப்பு போட்டுவிடுங்க. உப்பு இல்லாமல் இருக்குது. இங்கே பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு, மசாலா எல்லாம் அதுலேயே இதாகி சிக்கன் வந்து ஆஃப் இதுலேயே வந்துடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கணும். வாசனை அவ்வளோ வாசனை தூக்கலாக இருக்குது. பண்ணி பாருங்கள், பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது ஸ்பெஷல் சிக்கன் கிரேவின்னு மட்டும் சொல்ல முடியாது, ஸ்பெஷல் சிக்கன் கிரேவின்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் பாருங்கள், திறந்து நல்லா இந்த மாதிரி வரணும் மசாலெல்லாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி. இப்போ நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இந்த கருவேப்பிலை வந்து வறுத்தது கிடையாது, வானலியில் வெயிலில் வச்சு காய வச்சு பொடிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுடுங்க, அதிகமாக வேண்டாம். ரொம்ப வாசனையும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ தேவைக்கு தண்ணி ஊற்றிடுங்க. உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஆனால் இந்த கிரேவி வந்து சிக்கன் காலி ஆகுதோ இல்லையோ, சிக்கன் காலி ஆகிறதுக்கு முன்னாடியே கிரேவி எல்லாம் இந்த இது பாத்திரத்துலேருந்து அப்படியே தொடச்சி நக்கிடுவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டு இந்த கிரேவிக்கு இருக்கும். அதனால் கிரேவியை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிடுங்க. கிரேவி வந்து சப்பாத்தி, தோசை, ரைஸு, அப்புறம் ப்ரெட்டு, இது கூட எல்லாம் சாப்பிடக்கு, பூரி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அட்டகாசமான டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சோட தண்ணி ஊற்றிக்கலாம், எனக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும். இப்போது நீங்கள் வந்து ஒரு விசில் அடிக்கிறதா இருந்தால் ஓகே. சில கோழி வந்து கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு விசிலில் வேகாது. நான் வந்து இப்போது 2 விசிலில் அடிக்க போகிறேன். உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கிடுங்க. எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாம் பக்காவாக இருக்குது. நான் வந்து இப்போ 2 விசில் அடித்து இறக்க போகிறேன். இறக்குனதுக்கப்புறம் நான் திறந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போது இதை மூடி வச்சு 2 விசில் அடிக்கலாம். இப்போது சிக்கன் வந்து
கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டீம் எல்லாம் போயாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த சிக்கன் வந்து சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிட்டாலும் நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஜாஸ்தி சேர்த்துருக்கோம். சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். சூப்பராக இருக்கும். வாசனையும் டேஸ்ட்டும் அப்படி இருக்குது, செமையா. நண்பர்களே, இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா இல்லை, பண்ணி பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும். பண்ணி பார்த்துட்டு இந்த சிக்கன் குழம்பு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, பாய்.